ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரியாக்ட் கான்செப்டில் ES6ன்னு ஒரு மெத்தடை லைக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு மெத்தட் இல்லை, இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ரூலுன்னு கூட சொல்லலாம் ரியாக்டுக்கு. அது என்ன ரூல் ஆஃப் டைப்புங்கிறத நான் ஸ்லைட் வைஸ் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்துட்டு ரியாக்டில் இப்போ ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ரியாக்ட் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டோட கொஞ்சம் சஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஜாவாஸ்கிரிப்ட் கலந்து வர கோடு இது. நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன் இல்லைனா டெய்லியும் பார்த்து முடிச்ச செஷனை ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணுங்க. நான் சிஎஸ்எஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், பட் நீங்கள் அதை வந்து பிக்கப் பண்ணிட்டீங்க. நான் பார்த்த அவுட்புட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்லாம் தெரிஞ்சுக்கணும். சிஎஸ்எஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். எதையாவது தேடி பிடிச்சி, எதையாவது நெட்டில் பார்த்து எதையோ ஒன்று லைக் பண்ண கான்செப்டை நீங்கள் நோட்ஸாக எழுதுறீங்க. 9 o'clock நான் எப்போவுமே ஒரு 10 minutes முன்னாடியே தான் நான் மேக்ஸிமம் முடிக்கிறேன். மேபி 5 minutes முன்னாடியாவது முடிச்சிருவேன் செஷனை. அதை தாண்டி நான் போகக்கூடாதுன்னு தான் நானும் நினைப்பேன். அந்த ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 9 to 9:15 9:20 வரை நீங்களாவே லேப் ஆன் பண்ணி டக்குன்னு விஷுவல் எடுத்து நீங்கள் பார்த்த கான்செப்டை மைண்ட்லேயே வச்சு டைப் பண்ணிப்பாங்க. இல்லை எனக்கு ஒன்ஸ் அப்படி ட்ரையல் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு அது முடியல, டைப் என்னால் மைண்டில் வைக்க முடியலன்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே இந்த கோடை வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு பார்க்காம டைப் பண்ணி ஒன்ஸ் மோர் பார்த்துட்டு அண்ட் தென் அதை பார்த்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு கரெக்ஷன் பண்ணுங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் வரும் இது எதனால வந்துச்சுன்னு. பட் பிளேமாக ஒரு லைன் எதுக்கு நடக்கு அப்படின்னு தெரியாமல் டைப் பண்ணி பழகிடாதீங்க. அது அப்படியே பழக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணாலும். கண்ணால் பாருங்க இந்த வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த லைன் எங்கே போகுது, எங்கே கால் ஆகுது, என்ன மெத்தடில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்லேயே நீங்கள் கூட பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு அதை அப்படியே டைப் பண்ணி பண்ணலாம். இப்படி இந்த லைனப்பில் இருந்தாலே போதும், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் இதை பண்ணி பார்க்க சொன்னேன். ரியாக்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பண்ணணும். இங்கே நீங்கள் பிக்கப் லைனை பிடிச்சா மட்டும்தான், இப்போ எப்படி நான் 9 to 9:30 வரை பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த பிக்கப் லைன் நீங்கள் பிடிக்கும் போது தான் பேக் எண்ட் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேக் எண்ட் வந்துட்டு ஒன் டே நீ ஸ்கிப் பண்ணாலும் உனக்கு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடும். ஓகேவா? ஸோ பேக் எண்ட் பீரியடில் டெய்லி செஷன் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சப்போஸ் ரொம்ப முடியாத பிரச்சனை என்னால் வர முடியல அப்படின்னா அந்த அஜித்தாலாம் டக்குன்னு ட்ரூப்பில் வந்துட்டு கேட்டுருவாங்க ரெக்கார்டிங்ஸ் வேணும். அவங்க ரிமெம்பர் பண்ணி நான் லேட் பண்ணி தான் போடுவேன். அது எனக்கு ஒர்க் அப்படி இருக்குது. பட் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் டக்குன்னு குரூப்பில் கேட்கும் போது நான் ரெக்கார்டிங்ஸை டக்குன்னு கையில் கொடுத்துருவேன். ஓகேவா? ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு செஷன் வர பாருங்கள். ஏன்னா நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்க்காம அடுத்த செஷன் வந்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்லேயே நீங்கள் அந்த செஷன் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த 9 to 9:30 உண்டான ஒர்க்கோட லோடு எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அப்படி 10 10 11 கூட சான்சஸ் இருக்கும். மேபி நீங்கள் காலேஜோட ஒர்க்கும் பார்க்கணும் பற்றியா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு டைம் லைன் வைக்கிறதுக்கே எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு நல்ல ஒரு டைம் லைன் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ஒரு டைம் லைன் லைக் 9 to 9 அதை சொல்லலாம் கூட நீங்கள் கேளுங்க, நான் அதை கூட நான் சொல்லுவேன். ஓகேவா? பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரியாக்ட் அண்ட் பேக் எண்டும். இதை வச்சு தான் நீங்கள் உங்கள் ஃபியூச்சரோட கோலே அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு நல்ல மவுஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ செஷனுக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, கொண்டு போகல. ஹிஸ்டரி நடந்திருக்கு, திரும்பவும் சாரி. பிகாஸ் கான்செப்ட் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ரியாக்ட் இஸ் தி கான்செப்ட். நான் சொன்ன மாதிரி இது ஒரு மெத்தட் தான். பட் இந்த மெத்தடை எப்படி பேஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு ரூலுக்கு ஒரு ரியாக்டில் ஒரு ரூல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னங்கிறத பார்க்கலாம். ES6 அப்படின்னா which is called a module that allows you to break up your code into separate files. This makes it easy to maintain the code base. ES module rely on the import and export statement. நான் அதை ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், இன்ஸ்டாலேஷன்லேயே சொன்னேன். அண்ட் தென் ப்ளஸ் டிஸ்பிளே பண்ணி காமிச்சேன். அதை தான் நம்ம ஸ்லைடாக கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்குறோம் டெஃபினிஷனாக. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஒரு 40 ஃபங்க்ஷன்ஸை நீ வந்துட்டு ஒரு 40 ஃபைலாக எழுதுனேன் அப்படின்னா உனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். ஒரு ஃபைலாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டா உனக்கு ஈஸி. ஸோ அந்த இதை பிரிக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னோம்ல, அதுக்கு பேர் தான் ES6. ஓகேவா? யாராவது உன்ட்ட ES6னா என்னன்னு கேட்டால், என்னோட கோடை செப்பரேட் ஃபைலாக எழுதி ஒரு ஈஸியர் மெத்தடு கொண்டு வரதுக்குரியதான் ஒரு கோட் பேஸான ஒரு ஒர்க் கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இந்த மைண்ட் கான்செப்டில் வச்சுக்கணும். அது எப்படி ஃபங்க்ஷனாக ரிலே ஆகுது அப்படின்னா, அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டே எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். உன் ஃபைலை வந்து நான் வெளில அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடணும். வெளியே அனுப்புனாதான் இன்னொரு இடத்துல போயிட்டு நீ வந்து ஃபைலை இம்போர்ட் லைக் கேட்டு வாங்க முடியும்.
ஓகேவா? அதனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல தான் ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸ்ல you can export a function or variable from any file. Let us create a file named person.js and file it with the things we want to export. There are two types of export, named and default. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைலுன்னு தான் ரெடி பண்ணுவோம். இங்கே ஜஸ்ட் person.jsன்னு போடுவாங்க. ஏன்னா ரியாக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபைல் எல்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுட்டு இருந்துச்சுன்னா .js அப்படின்னு தான். அதை வெர்ஷனை அப்டேட் பண்ணா .jsx அப்படின்னு கொண்டு வந்தான். பட் இப்போ விஷுவலில் நீ .jsக்கும் போடலாம், .jsxன்னு போட்டு கூட நீ ஒர்க் பண்ணலாம். நீ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைலுன்னு நேம் போட்டு சேவ் பண்ணலையோ அதே ஃபுல் ப்ராஜெக்ட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நடுவில் ஜேஎக்ஸ் நடுவில் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு போட்டு மாற்றினீங்கன்னா கொஞ்சம் கிராஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு உன்னோட விஷ் தான். நீ ஜேஎஸ்ன்னு போட்டேனாலும் ஓகே, ஜேஎஸ்எக்ஸ்ன்னு போட்டேனாலும் ஓகே. ரைட்டா? சரி, இப்போ இந்த எக்ஸ்போர்ட்ல 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நேற்று டிலே பண்ணனால நான் இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த விஷுவலில் காமிக்கிறேன், லைக் எக்ஸ்போர்ட் எங்கே பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஃபைலை நல்லா பார்த்தா அப்படின்னா லாகின் பேஜில் login.jsல என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் லாகின். இங்கே எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்போர்ட் பண்ணாதான் app.jsலையோ அங்கே போயிட்டு நான் இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? நான் அது சப்போஸ் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல என்னால் கொண்டு வர முடியாது. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். சரி, ஸோ அதில் 2 டைப் இருக்கு. 2 types of exports which is named and default. இந்த default தான் நம்ம இப்போ பார்த்தோம், எப்படி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த ஃபைல் நேம். அப்போ நேம்டுங்கிறது என்ன வருது அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ பார்க்கலாம். ஸோ நேம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னா யூ கேன் கிரியேட் நேம்டு எக்ஸ்போர்ட் 2 ways in line individually or all at once at the bottom. For example, export constant name is equal to Jesse, constant and திரும்ப export constant age equals to 40. எக்ஸ்போர்ட் பண்றதே 2 மெத்தட்ல பண்ணலாம். சரியா? ஒன்று வந்துட்டு நீ ஒரு நேமை ஆரல் சரி வேரியபிளை டிக்ளேர் பண்ண போற அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எக்ஸ்போர்ட்னு போட்டு பண்ணிடலாம். இப்போ நீ கான்ஸ்டன்ட் நேம்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்க, இது ஒரு ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், ஆரல் சிம்பிளா ஒரு நார்மல் வேரியபிள் டு அசைன் வேல்யூவாகவும் இருக்கலாம். அப்போ நான் இங்கே 2 வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கேன். டேரக்டாகவே என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்போர்ட்னே ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்னு சொல்லி பண்ணுவேன். சரியா? இது ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒவ்வொருத்தவங்க விஷயம் பொறுத்து தான். நான் இந்த மெத்தட் பண்ண மாட்டேன், நான் டைரக்டா இந்த மெத்தட் தான் போவேன். ஏன்னா எழுதும் போதே சில பேர் எக்ஸ்போர்ட் பண்ணி எழுதிடுவாங்க, அது அவங்களோட விஷ். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைக் 2வது மெத்தட் விச் இஸ் கான்ஸ்டன்ட் நேம் கான்ஸ்டன்ட் ஏஜ் ரெண்டுக்கு கிரியேட் பண்ணி வேரியபிள் எல்லாம் அசைன் பண்ணிட்டு லாஸ்டா நான் டிஃபால்ட்னு யூஸ் பண்ற வார்த்தையில எக்ஸ்போர்ட் கர்லி பிரேசஸ் நேம் கமா ஏஜ் அப்படின்னு போட்டு முடிச்சுவேன். இவ்வளவுதான் விஷயம். ஓகேப்பா? ஸோ நான் என்ன பண்றேன், 2 நேமை வந்து எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டேன். பட் எக்ஸ்போர்ட் பண்ணும் போதும் 2 மெத்தட் இருக்கு. டிஃபால்ட்டுங்கிற இடத்துல கர்லி பிரேசஸ்க்குள்ள 2 நேமை நான் பாஸ் பண்றேன், எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இல்லை நான் ரெடி பண்ணும் போதே எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறேன் அப்படிங்கிற மெத்தட் தான். சரியா? ஸோ அந்த 2 டிஃபரன்ஸ் புரியுதா? யாருக்கும் புரியாம இல்லைல்ல? ஓகே தானே? சூப்பர். அஜிதா நஃபா தட்ஸ் ரைட். அஜினா ஓகேவா? ரைட். சரிடா. இதுதான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நேம்டு எக்ஸ்போர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். லைக் நம்ம ஒரு ஃபைல்ல ஒரே ஒரு ஃபங்க்ஷனை தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீ டைரக்டா டிஃபால்ட்னு போட்டுலாம். விச் மீன்ஸ் நீங்க இம்போர்ட், இப்போ நான் வந்துட்டு ஆப்ல வந்துட்டு இம்போர்ட் லாகின் ஃப்ரம் அப்படின்னு போட்டு எழுதுறேன். கரெக்டா? இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு 2 ஃபைல அனுப்புறேன், எக்ஸ்போர்ட் நேம் எக்ஸ்போர்ட் ஏஜ் அப்படின்னு 2 ஃபைல அனுப்புறேன். அப்போ நான் இம்போர்ட் பண்ணும் போதே சொல்லி தான் நான் இம்போர்ட் பண்ணுவேன். எனக்கு நேமை மட்டும் இம்போர்ட் பண்ணா போதும் அந்த ஃபைல்ல இருந்து, வேற எதுலாம் வேணாம் அப்படின்னு நான் இண்டிவிஜுவலா கூப்பிடுறதுனால தான் அந்த கர்லி பிரேசஸ்ல நேம் யூஸ் பண்ணுவாங்க. பட் உன் கோடுலேயே ஒரே ஒரு ஃபைலோ ஆர் ஒரே ஒரு ஃபங்க்ஷனோ இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளா டிஃபால்ட் மெசேஜ் அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். ரைட்டா? அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க.
Let us create another file named message.js and use it for demonstrating default export. You can only have one default export in a file. ஸோ புரியுதா? ஒரு ஃபைல் இருந்தாதான் அதை நீ டிஃபால்ட்னு சொல்லி கூப்பிட முடியும். ரெண்டு ஃபைலை வச்சுட்டு நீ டிஃபால்ட் சொன்னான்னு வை, அது ஏதாவது அந்த நீ எந்த ஃபைலை டிஃபால்ட்னு சொல்றியோ அதை மட்டும் தான் இம்போர்ட் பண்ணும், மிச்சம் இருக்கிறத இம்போர்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நேம்னு சொல்லிட்ட, ஆனால் உன் ஃபைலில் ஏஜ்னு ஒன்று இருக்கு, நீ ஏஜை கூப்பிடலை, அப்போ நீ இம்போர்ட் பண்ண அப்படின்னா உன் நேம் மட்டும் தான் இம்போர்ட் ஆகுமே தவிர ஏஜ் இம்போர்ட் ஆகாது. அப்போ நீ சொல்லணும், தனியாக இண்டிவிஜுவலாக சொல்லி ஆகணும். அதுதான் ரைட்டா. நெக்ஸ்ட் இம்போர்ட். நான் சொன்னோம்ல, எக்ஸ்போர்ட் பண்றது ஓகே, இம்போர்ட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட். யூ கேன் இம்போர்ட் மாடல்ஸ் இன்டு ஃபைல் இன் டூ வேஸ் based on if they are named export or default export. Named export must be restricted using curly braces. Default exports do not. ஸோ புரியுதா? இம்போர்ட்ல நேம் கமா ஏஜ் நான் சொன்னோம்ல, டிஃபால்ட்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்படி ஆட்டோமேட்டிக்கா அது வந்து விழுந்துரும். ஓகேவா? இன்கேஸ் நீ எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே நேம் மட்டும் டிஃபால்ட்னு சொன்னேன் அப்படின்னா இந்த கமா போட்டு ஏஜ் எல்லாம் நீ எழுத முடியாது. ஜஸ்ட் இம்போர்ட் எப்படி இந்த மெசேஜை கூப்பிட்டியோ அதே மாதிரி நேம்னு கூப்பிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். ஸோ நீ ரெண்டா கூப்பிடுற அப்படின்னா அங்க ரெண்டா சொல்லி இங்க வந்து நீ ரெண்டா இம்போர்ட் பண்ணணும், லைக் நேம் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லணும். ஓகேவா? இதுதான் இம்போர்ட் கான்செப்ட். இம்போர்ட் கான்செப்ட் புரியுதா 4 பேருக்கும்? இதுல எதுவும் குழப்பம் இல்லை? சரி, சூப்பர், ரைட்டடா. நெக்ஸ்ட் ES6ல அரே மெத்தடோட இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் அரே மெத்தட். என்ன சொல்றாங்க, தேர் ஆர் மினி ஜாவாஸ்கிரிப்ட் அரே. இப்போ வெப்சைட் எடுத்துக்கோ, நேற்று சொன்ன மாதிரி ஒரு அமேசான் வெப் சொன்னேன், கரெக்டா? அமேசான்ல லைக் நீ வந்துட்டு ஐபோன் சர்ச் பண்ற, ஐபோன் வந்து எடுத்துட்டு வருது, கரெக்டா? அதோட பிக்சர்ஸும் எடுக்குது, பிளஸ் அதோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து எங்க பிரிண்ட் ஆகுது? நம்ம ஒரு இடத்த கிரியேட் பண்ணிப்போம், கரெக்டா? இப்படி ஒரு இடம் ஜென்ரேட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துக்குள்ள இங்க போன் பிக்சரு, இங்க டீடைலு, இங்க மணி எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்ங்கிறது, அந்த இடத்த நம்ம கிரியேட் பண்ணிப்போம். யார் மூலியமா? HTML CSS மூலியமா கிரியேட் பண்ணிப்போம், ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா எடுத்துட்டு வரோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட், ஓகேவா? அதே இதுல நான் ஐபோனுக்கு பதில் போட் ஏர்பாட்ஸ் அப்படின்னு ஒன்று சர்ச் பண்றேன், அப்போ போட்டோட டெஃபினிஷனை அவங்களோட கான்செப்டை எடுத்துட்டு வரும். ஆனா எங்க பிரிண்ட் ஆகும்? அதே இடத்துல தான் பிரிண்ட் ஆகும். அப்போ அதே HTML அதே CSS இடம் தான். அப்போ இடத்துல வந்து இருக்குது, ஆனா கண்டென்ட் மட்டும் மாறுது, கரெக்டா? அப்போ என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு கேட்டா ஐபோன்ஸ் இருக்கு, போட் இருக்கு, நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இருக்கு, பிளா பிளா பிளா. அமேசானோட கான்செப்ட் நிறையவே இருக்கு. அப்போ எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வைக்கணும், கரெக்டா? அது நான் என்னன்னு சொன்னேன், டேட்டா பேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இட்ஸ் ஓகே. அது பெரிய ப்ராஜெக்ட்னால டேட்டா பேஸ். இன்கேஸ் ஒரு லெட்டரை மட்டும் நான் மாத்தணும், லைக் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸ் மட்டும் அப்பப்போ மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ அரேக்குள்ள போட்டு மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்கு நேம் அரேன்னு வச்சு அந்த அரேக்குள்ள நீ வந்துட்டு எல்லா ஃபைல்ஸையும் லைக் என்னென்ன சென்டென்ஸ்லாம் அப்பப்போ மாறணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு நீ இந்த ரியாக்ட்ல அந்த ஃபைலை அரே மட்டும் எடுத்து நீ கூப்பிட்டுக்கலாம். அப்பப்போ கூப்பிட்டு உன்னோட கண்டென்ட்டை மட்டும் தேவையான இடத்துக்கு மாத்திக்கலாம், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ பாருங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன் ரியாக்ட். இது வந்து ரியாக்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும், அதனால தான் அது மோஸ்ட் யூஸ்ஃபுல்னு சொல்றாங்க, விச் இஸ் மேப் அரே மெத்தட். அதாவது அரேல 1 2 3 4 5, அப்போ அரேல வந்துட்டு ஒரு 5 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா இந்த 5மே நீ எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணணும், கரெக்டா? எப்படி பிரிண்ட் பண்ணுவ? நீ தான் சொல்லணும், லைக் எனக்கு அரேல உள்ளதை எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணு. இதுவரை நம்ம பார்த்த கான்செப்ட்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல லைக் அந்த இஃப் கிளாஸ், இஃப் எல்ஸ் இதை வச்சு நம்ம ஈஸியா பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுவோம் 1 2 3 4 5ங்கிறது. அந்த இப்ப எடுத்துட்டு ஜஸ்ட் நீ ஒரு மேப்புன்னு இந்த வேர்டு இருக்குல்ல, இந்த மேப்பை மட்டும் நீ சொல்லிட்ட அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா 1 2 3 4 5 அப்படி வரிசையா வந்து பிரிண்ட் ஆயிடும். மேப்ல எனக்கு வந்து 0th இண்டெக்ஸ் வேல்யூல இருக்கிற அரேல மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ யாரு 1னா 1 மட்டும் பிரிண்ட் பண்ணும். அது யார் மூலியமானா மேப் மூலியமா சொல்லுவோம், ஓகேவா? அதுதான். ஸோ மேப் மெத்தட் allows you to run a function on each item in the array, returning a new array expression. In React, map can be used to generate list, ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். லிஸ்ட்டை அழகா ஜென்ரேட் பண்ணி ஒவ்வொரு புல்லட் பாயிண்டா வச்சு கொண்டு வந்து கொடுக்கும். யாரு? மேப்பு. மேப்பு யார்கிட்ட வேலை பார்க்காங்க? ரியாக்ட்ல. அப்போ ரியாக்ட் வந்து ஒரு பெரிய
சமூகமான ஜமீன்தார் மாதிரி பார்ப்பாங்க மக்கள். ஓகேவா? அதுதான். ஸோ ரைட்டா? சரி, இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். யா, இங்கே இருக்கு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ பாரு, லைக் அதே கண்டெய்னர் நான் ரீகால் பண்ணுறேன், நேற்று நம்ம பார்க்காதனால. ஸோ இம்போர்ட் ரியாக்ட்னு பண்ணிட்டு ரியாக்டா டாமையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் எங்கேருந்து, பேக்கேஜ்லேருந்து. சரி, நெக்ஸ்ட்டு இந்த லைன் பாருங்க, இதை பார்க்காத. கான்ஸ்டன்ட் கண்டெய்னர் டென்ஸ் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அதாவது இண்டெக்ஸில் ஒரு ஃபைல் இருக்கும்ல, HTML, அதை வந்து அந்த ஐடியை வாங்கியிருக்கேன். யார்கிட்ட? கண்டெய்னர்கிட்ட வாங்கியிருக்கேன். சரி, இப்போ ஒரு ரூட்டை கிரியேட் பண்றேன். யார் மூலியமா அப்படின்னா ரியாக்ட் டோம் மூலியமா. ஸோ ரூட் ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட் ஆஃப் அந்த கண்டெய்னரை போடுறேன், விச் இஸ் அந்த HTML டேக்ல வர கண்டென்ட்டுக்கு இடத்த கொடுக்குறேன். யார்கிட்ட? ரூட்டுங்கிற ஒரு வேரியபிள்கிட்ட கொடுக்கேன். அதுக்குள்ள நான் என்ன விஷயத்த போட போறேங்கிறத ரெண்டர்ல சொல்லணும். ஸோ ரூட் டாட் ரெண்டர் ஆஃப் மை லிஸ்ட். மை லிஸ்ட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதுக்குள்ள யார் இருக்கா? மை அரே. ஸோ மை அரேல யாரெல்லாம் இருக்காங்க? ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு. ஸோ ஒரு அரேக்குள்ள 3 இருக்கு. 0 1 2. 0ல ஆப்பிள், 1ல பனானா, 2ல ஆரஞ்சு. இவ்வளோ இருக்கு. சரி, இருக்கட்டும். இந்த மேப்பை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாரு. மை அரே டாட் மேப் அப்படின்னு போட்டு அந்த ஓப்பன் பேரந்திசஸை க்ளோஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன போடுறாங்க அப்படின்னா ஐட்டம் அப்படின்னு ஒரு வேரியபிளை இங்க அவங்களாவே கிரியேட் பண்றாங்க. விச் மீன்ஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது பேராமீட்டரை பாஸ் பண்ணுவோம், தெரியுமா? ஞாபகம் இருக்குதா? இங்க என்ன பேராமீட்டர் சொல்றியோ அங்க அந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும் போது அந்த பேராமீட்டரை நீ போடுவ. அப்போ அது என்ன ஆகும்? அந்த பேராமீட்டர் வைஸ்ல தான் அது பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பேராமீட்டரை நீ சொல்லும் போது ரிட்டர்ன் ஆகும்போது இங்கேயும் அதே மாதிரி நீயா ஒரு பேராமீட்டரை கிரியேட் பண்ற. சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராமீட்டர் நான் சொல்றது கெஸ் பண்ண முடியுதா யாருக்காவது? அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. ஃபங்க்ஷன்ல வந்துட்டு பேரந்திசிஸ்குள்ள போடுவோம். சூப்பர் 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 தான். நல்ல நினைப்பு இருக்கீங்க. ரைட். ஸோ அதே மாதிரி இங்க மேப்புன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாரு, நல்ல ஒரு ஒரு பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து ஒரு பேரந்திசிஸ்குள்ள ஐட்டம்னு போட்டிருக்கேன். ஐ மீன் எனக்கு பிடிச்ச ஒரு பேரை நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு அதை ஒரு ஃபங்க்ஷனா ஜென்ரேட் பண்றதுக்காண்டி இந்த இந்த ஈக்குவல்ஸ் டு ஆரோ வச்சு ஆரோ மார்க்கை கிரியேட் பண்றேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷனை மட்டும் சின்டாக்ஸ் அதுக்கு 3 இருக்கு. ஒன்று நார்மலா இருக்கும், இன்னொன்று ஜஸ்ட் ஈக்குவல்ஸ் மட்டும் போட்டு முடியும். மூணாவது தான் எது? இந்த ஆரோ வச்சு வருது. ஸோ இந்த ஆரோக்குள்ள நீ மேபி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணலாம், பட் ஒரே லைன்னால அவங்க ஓப்பன் பண்ணல. அது அந்த ஐட்டம் டென்ஸ் டு பி டேக்ல அந்த ஐட்டமை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்போ இந்த மேப் என்ன பண்ணும் அப்படின்னா மை அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸும் எடுத்துட்டு நேரா அந்த ஐட்டம்ல போடும். ஐட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பி டேக்ல வந்துட்டு ஒன்னொன்னா பிரிண்ட் பண்ணிடும். ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்னு ஒவ்வொரு லைனா, மேல ஒரு லைன், நெக்ஸ்ட் லைன், தேர்ட் லைன் அப்படின்னு ஒவ்வொரு லைனா பிரிண்ட் பண்ணும். இந்த சைடா பிரிண்ட் பண்ணாது ஆப்பிள், பனானா, ஆரஞ்சுன்னு வராது. ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படிங்கிறது பி டேக்ல போய் பிளேஸ் ஆகி பிரிண்ட் பண்ணும். நீ இப்போ பி டேக்கை நேரா மை அரேன்னு கூப்பிட்ட அப்படின்னா அது வேலை நடக்காது. அப்போ 1 by 1 எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ 1 by 1ங்கிற பட்சத்துல நீ பேராமீட்டரா கூப்பிட்டு பண்ண அப்படின்னா அது அப்போதான் 1 by 1 செக்மெண்ட்ல வரும். அதுக்கு தான் இங்க இந்த பிராக்கெட்டை போட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதி அதுக்குள்ள பீட்டாக்குள்ள போட்டுருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் புரியுதா? அண்டர்ஸ்டாண்டா? கண்டெய்னர் எடுத்திருக்கோம். சூப்பரா சூப்பர். கண்டெய்னர்ல இருந்து அந்த ஐடியா எடுத்து ஐடியா ரெண்டர் பண்ணும்போது மை லிஸ்ட்டை ரெண்டர் பண்றேன். மை லிஸ்ட்ல யாரை கூப்பிட்டுருக்கேன்? அறையை கூப்பிட்டுருக்கேன். அறையை மேப் பண்றேன். இதுதான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மேப் பண்ணு மேப் பண்ணுமா. அதாவது நீ இருக்கிற அரே இதுல வந்து 3 தான் இருக்கு அறையில. பல 50 60 அரே 200 அரே அப்படிலாம் உள்ள கண்டென்ட்டை 200 வரை வச்சு அப்படின்னு கொடுப்பாங்க. அதை நீ மேப் பண்ணும்போது ஒன்னொன்னா செக்மெண்ட் ஆகி வரதும் வைக்கலாம். சரியா? ஸோ ரைட். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகே, நம்மளுக்கு இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் நம்ம இஃப் கிளாஸ் படிக்கும் போதே படிச்சிருந்தோம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும், இந்த ரியாக்ட் அந்த மாதிரி கான்செப்ட்ல. அதுதான் இங்க வராங்க. ஸோ எப்படி வராங்க? இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் இஸ் சிம்பிளிஃபைட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் லைக் இஃப் எல்ஸ். ஸோ அதுக்கு அதே சின்டாக்ஸ் எழுதுறாங்க. கண்டிஷன் ட்ரூவா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் கேட்டு இங்க கேட்குறேன். கோலன் வச்சா இது ஃபால்ஸ் ஆச்சு, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நேரா அந்த கோலன் அடுத்து போயிடும். ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் அடுத்து இருக்கிறது போயிடும். ஸோ நீ கேட்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு கொஸ்டின் மார்க் வச்சு கேட்டு அதை பிரிண்ட் பண்ணுவேன்.
இல்லை அப்படின்னா கோலன் வச்சு வெளியே போடுவேன். இவ்வளோதான் விஷயம். ரைட்டா? ஸோ இந்த டெர்னரி ஆப்ரேட்டரோட சின்டெக்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு என்ன பண்ணுறாங்க ES6ல அப்படிங்கிற கான்செப்டை இங்கே பார்க்கலாம். சரியா? ஸோ இங்கே ஒரு அவுட்புட்டை பார்ப்போம். வெல்கம், ட்ரை changing the authenticated variable to false and run the code to see what happens. Authenticated false, please log in. ஓகே ஆக்சுவலா ஆத்தென்டிகேட்டங்கிற வேர்டு வந்து அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா பேக்எண்டில் வரும். சரியா? நான் நினைச்சேன் அந்த கோடு பேக்எண்ட் ரிலேட்டடாக வரும்னு நினைச்சேன். பட் இல்லை, ரியாக்ட் வச்சு தான் வருது. பட் நீங்கள் இந்த வார்த்தையை வந்து ஒரு வேரியபிளாக உங்கள் மைண்டில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. லைக் ஏ, லைக் சம்திங் பி, எனிதிங் எல்ஸ் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் ஆத்தென்டிகேட்டட்னா என்ன அப்படின்னு இப்போ கேட்காதீங்க. பட் கேட்கணும் தான் நீங்கள். பிகாஸ் அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. நம்ம சொன்னோன்னா அந்த ஸ்லைடு முடியாது. ஓகேவா? ஸோ மைண்ட் செட்டில் சிம்பிளாக போச்சுக்கோ. சரியா? ஒரு வேரியபிள். சரி, பாடியில் ஒரு H1 டேகை ஐடின் டெமோன்னு கிரியேட் பண்ணிட்டேன். சரி, வாங்கியாச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஜாவா ஸ்கிரிப்டோட கான்செப்ட் மாதிரி தான். சரியா? பட் இதை நம்ம ரியாக்ட்ல கொண்டு வருவோம். ரியாக்டோட கோடை சும்மா எழுதி காமிக்க வேணான்னு காண்டி இங்கே டேரக்டா ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு மாதிரியே காமிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ரியாக்ட் இல்லைன்னு நினச்சி பயந்தாங்க. சரி, என்னன்னா லெட் ஆத்தென்டிகேட்டட் ஸ்கிரிப்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. ஒரு பாடியில ஒரு H1 இருக்கு. H1க்கு அடுத்து ஒரு ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் ஒரு P டேக். அவ்வளவுதான். அந்த ரெண்டும் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. பட் இந்த H1 வந்து சிம்பிளா இருக்கு. அதுல உள்ள எதுவும் வேரியபிள், லைக் உள்ள கண்டென்ட் எதுவும் இல்லை. அப்போ இல்லைன்னா இந்த ஐடி மூலயமா கால் பண்ணி தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம்னு நீங்க கெஸ் பண்ணிடுவேன். சரி, இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள பாரு, மேல உள்ள ரெண்டையும் பார்க்காத ஃபங்க்ஷன். எப்பவுமே நீ வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றத பார்க்கவே கூடாது. ஓகேவா? எங்கே சின்ன ப்ரோக்ராம் பண்ண நீ பார்த்துட்டு போகலாம். எங்க ஃபங்க்ஷன் கால் ஆகுது, கால் ஆகி உள்ள வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அதான் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு டிசைன். சரியா? லெட் ஆத்தென்டிகேட்டட் டென்ஸ் டு ட்ரூ. அப்போ ஆத்தென்டிகேட்டட் பூலியன் கான்செப்ட் ட்ரூ. அப்போ அது கண்டிஷன் ட்ரூவா தான் இருக்கும். அப்போ ஆத்தென்டிகேட்டடா இருந்துச்சு, நீ இது ட்ரூன்னு சொல்லிட்ட, அப்போ அது நேரம் எங்க போகும்? ரெண்டர் ஆப்புக்கு தான் போகும். ரெண்டர் ஆப்ல யார் இருக்கா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ. இதை வாங்கியா? வாங்கி டாட் இன்னர் HTML என்ன எழுத சொல்றேன்? வெல்கம் சொல்றேன். சரியா? இன்கேஸ் நீ இதை அழிச்சிட்டு ஃபால்ஸ்ன்னு போட்ட அப்படின்னா ஆத்தென்டிகேட்டட் ஃபால்ஸா இல்லை ட்ரூவான்னு கொஸ்டின் மார்க்ல இருப்பேன். ஃபால்ஸ்னா நேராக அந்த கோலம் எடுத்து இங்கே போயிடும். அப்போ ரெண்டர் லாகின்ல என்ன இருக்கும்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இதே டெமோல டாட் இன்னர் HTML ப்ளீஸ் லாகின் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அப்படி வந்து வரும். ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட். இது டெர்னரியில சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்டா? திரும்ப நடத்தணுமா? ரைட், சூப்பரா. சரி, நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ES6 ஆரோ ஃபங்க்ஷன். நான் சொன்னோம்ல, அந்த மேப்பிங் பண்ணும்போது நம்ம ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். பட் பார்த்தது மட்டும் இல்லாம ஈஸியா ஒரு மெத்தட்ல சொன்னது அப்படிங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன, ஜஸ்ட் ஹலோ டென்ஸ் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பேரந்திசிஸை போட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதே ஹலோ டென்ஸ் டு ஃபங்க்ஷனுக்கு பதில் டைரக்டா பேரந்திசிஸை போட்டு அந்த பேருக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க? ஆரோ ஃபங்க்ஷனாக போட்டிருக்காங்க. ஸோ அதுதான், ஆரோன்னு போட்டாலும் ஃபங்க்ஷன் தான், நீ பேரே எழுதுனாலும் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இங்கே சும்மா காமிச்சிருக்காங்க, நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு காண்டி. பிஃபோர் வித் ஆரோ ஃபங்க்ஷன். சரியா? சரி, இட் கெட்ஸ் ஷார்ட்டர் if the function has only one statement and the statement returns value, you can remove the bracket and the return keyword. சரி, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் இம்ப்ளிசிட் ரிட்டர்ன், சும்மா ஒரு வேர்டு இருக்கு, அதில் கீழே ஹலோ வேர்டுன்னு இருக்கு. நோட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, this works only if the function has only one statement. ஓகேவா? ஸோ என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு பாடி H1 H2 P tag எல்லாம் வச்சாச்சு. அடுத்து ஒரு P tagல ஐடி டெமோ. அப்போ அது எம்டியா இருக்கு, அதை கூப்பிட்டு தான் நம்ம எழுத போறோம்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆரோ ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஹலோ டென்ஸ் டு பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி டைரக்டா அந்த ஆரோவை போட்டு கர்லி பிரேசஸே இல்லாம ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டுட்டேன். ஹலோ வேர்ல்டுன்னு போட்டதை அந்த டெமோல கால் பண்ணி விட்டுருக்கேன். விச் மீன்ஸ் ஹலோ அந்த டெமோ கெட் எலமெண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் HTML ஹலோன்னு கூப்பிட்டு கால் பண்ணோன்னே அந்த ஹலோ வேர்ல்டு வந்து இங்கே வந்து விட்டுரும். இவ்வளோதான். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரோ ஃபங்க்ஷன்ல நீ கர்லி பிரேசஸ் போடல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இது பிரச்சனை கிடையாது. ஒன் லைன் கோடா இருந்தா நீ கர்லி பிரேசஸ் போட்டு தான் எழுதணும்னு அவசியம் இல்லை.
ஒன்னை தாண்டிச்சு அப்படின்னா நீ கேர்லி பிரிசஸ் போடணும். ஓகேவா, அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு if you have parameters you pass them inside the parenthesis. ஸோ புரியுதா, நம்ம அந்த ஐட்டம் ஷேர் பண்ணோம்ல அந்த மாதிரி பேரந்திசிஸ்குள்ள போடணும் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சேம் h1 p tag இன்னொரு p tag id இருக்கு, வேல்யூ பேரந்திசிஸ்குள்ள வேல்யூன்னு போட்டு ஆரோ ஃபங்க்ஷனை போட்டு ஹலோ ப்ளஸ் வேல்யூ. அப்போ நீ இந்த இடத்துல ஏதோ ஒரு வார்த்தையை பாஸ் பண்ண அப்படின்னா இந்த வார்த்தை போய் நேராக இவ்வளோ. இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனாக ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்துருந்தோம் கரெக்டாக. அதை இங்கே வந்து ரியாக்ட்ல ரிப்பீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் HTML என்ன சொல்லியிருக்கேன், ஹலோ ப்ராக்கெட்ல வேர்ல்டுன்னு கூப்பிட்டுருக்கேன். இந்த வேர்ல்டு எங்கே போகும், நேராக அந்த வேல்யூக்கு போகும். இந்த வேல் எங்கே போகும், இங்கே பிரிண்ட் பண்ணுற இடத்துக்கு போகும். அப்போ நம்ம அவுட்புட்ல டேரெக்டாக ஹலோ வேர்ல்டு அப்படின்னு. இது ஒரு சிம்பிளான ஆரோ ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ், ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா, in fact if you have only one parameter you can skip the parenthesis as well. ஏதோ ஒன் பேராமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா உன்னால ஸ்கிப் பண்ணிக்க முடியும் மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாம். சேம் அதே h1 p tag இன்னொரு p tagல டெமோ வச்சுருக்காங்க. நீ வந்துட்டு ஒரு பேராமீட்டர் தான் அனுப்புற கரெக்டா, வேர்ல்டுன்னு ஒன்று தான் அனுப்புறேன். ஸோ நீ பேரந்திசிஸ் இல்லாமே ஈக்குவல்ஸ் போட்டு எழுதலாம். இப்போ லாஸ்ட் ப்ரோக்ராமை பார்த்த அப்படின்னா வேலுங்கிறது ஒரு பேரந்திசிஸ்குள்ள வந்திருக்கு, ஓகேவா. பட் அது ஒன்றுனால ஒரு பேராமீட்டர்னால நீ நார்மலா பேரந்திசிஸ் இல்லாமே போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. மேபி ஒன்னுக்கு மேலே தாண்டிச்சு அப்படின்னா கமா போட்டு இன்னொரு பேராமீட்டரை மென்ஷன் பண்ணும் வித் பேரந்திசிஸ், ஓகேவா. சிம்பிளா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் தேவையில்லை தான். வாட் அபவுட் திஸ், நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல திஸ் டாட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பார்த்துருப்போம் கரெக்டா, அதை தான் இங்க சொல்லுவாங்க. The handling of this is also different in arrow function compared to regular function. In short, with the arrow function there is no binding of this. In regular function, this keyword represents the object that called the function, which could be the window, the document, a button, or a whatever. This வந்து ஒரு டாக்குமெண்ட் ஏதோ சொல்ல போறேன்னு தான் அர்த்தம், பட் அது நீ எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வித் arrow function the keyword always represent the object that define the arrow function. Arrow functionல இருக்கும்போது இந்த this வச்சு ஏதோ சொல்ல போறோம், லைக் this dot அப்படின்னு எழுதுவோம் தெரியுமா, அதுதான். ஸோ எக்ஸாம்பிளா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரீகால் ஆயிரும். சரி, இங்க arrow functionனை வச்சு this keyword represent the header object. கிளிக் மீன் போட்டா இப்படி ஏதோ வேல்யூ வருதுன்னு நினைக்கிறேன், நம்ம பார்க்கலாம். சேம் ஒரு h1 ஒரு p tag அண்ட் தென் ஒரு பட்டன் இருக்கு. பட்டன்ல வந்துட்டு கிளிக் மீன் வச்சிருக்காங்க, அண்ட் தென் அந்த p tagல ஸ்ட்ராங் திஸ் ரெப்ரசன்ட், அண்ட் தென் இன்னொரு p tagல ஜஸ்ட் ஐடி டெமோ அப்படின்னு வச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்கிரிப்டுக்குள்ள வராங்க, கிளாஸ் இருக்கு. இப்போ அந்த கிளாஸ்ல ஹெட்டர்னு வச்சிருக்காங்க. ஸோ ஹெட்டரை கால் பண்ணணும். பட் கிளாஸ்ன்னு வந்துட்டாலே ஒரு நியூ ஃபைலா கிரியேட் பண்ணி தான் பண்ணணும். ஃபங்க்ஷன் கால் மாதிரி டைரக்டா பண்ணக்கூடாது. ஸோ கான்ஸ்டன்ட் மை ஹெட்டர் ஈக்குவல்ஸ் டு நியூ ஹெட்டர். இப்போதான் அது கால் ஆகி எங்க போகும், இங்க வரும். சரியா, the window.add event listener load my header.change color. ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த நியூ ஹெட்டருங்கிற ஃபைலை கிளாஸ் மூலியமா நீ அசைன் பண்ணியிருக்க யாருக்கு, மை ஹெட்டர்னு. இது ஃபுல்லா மை ஹெட்டருக்கு இப்போ அசைன் ஆயிருக்கு. ஏன் இப்படி கிளாஸுக்கு பண்றோம் அப்படின்னா, அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மெத்தட்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு நீ தனியாக ஸ்பேஸ் கொடுத்தாதான் அது வேலை பார்க்கும், இல்லைன்னா வேலை பார்க்காது. அதுக்கு உண்டான ஸ்பேஸ் கண்டு நியூன்னு போட்டு அந்த இதை கால் பண்ணுவேன். கால் பண்ணதை அசைன் பண்ணியிருப்பேன் மை ஹெட்டருக்குன்னு. ஆனால் அதை எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, விண்டோ டாட் ஆட் ஈவென்ட் லிசன் ஆஃப் லோட். ஸோ இது ஒரு ஈவெண்ட் டாஸ்க்கு லோட் பண்ண சொல்லியிருக்கேன். எப்படின்னா, மை ஹெட்டர் டாட் சேஞ்ச் கலரை கூப்பிட்டுருக்கேன். ஐ மீன் ஹெட்டர்ல கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ள திஸ் டாட் கலர் ரெட்னு வச்சுட்டேன். பட் சேஞ்ச் கலருங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன் அதிலே, விச் மீன்ஸ் ஹெட்டருக்கு வெளியே இருக்கு. அதை கூப்பிட்டு என்ன சொல்ற அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி டெமோ டாட் இன்னர் HTML பிளஸ் டென்ஸ் டு திஸ். அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் எங்க ஆகும் அப்படின்னா, இந்த இருக்குல்ல இதுல இருந்து மாறும். சிம்பிளா சொல்லணும் அதுதான். பட் நீங்க இந்த பிளஸ் ஈக்குவல்ஸ் டு போட்டு இப்போ லைக் குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு திஸ்ன்னு ஒன்று இருக்கு,
திஸ்னா என்ன, இங்க இருந்து வருது, அவ்வளவுதான். கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்துருக்கேன், ஆனா எல்லாம் ஹெட்டர் ஃபைல்ல தான் இருக்கு கிளாஸ்க்குள்ள. ஓகேவா, ஹெட்டர் கிளாஸ்க்குள்ள ஃபங்க்ஷனா எழுதியிருக்கான், அதை மறந்துடாதீங்க. சரியா. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி பட்டன் டாட் ஆட் இவென்ட்ஸ். பட்டன்னா என்ன, இந்த ஐடியா கூப்பிட்டுருக்கான் கிளிக் மீ. அதை கிளிக் பண்ண அப்படின்னா மை ஹெட்டர் டாட் சேஞ்ச் கலர், அப்போ அது வந்து ரெட்டா மாறுற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இதை நீ போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாத. ஜஸ்ட் திஸ் டாட் கலருங்கிறத எப்படி கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிறது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு தான். அவ்வளவுதான். இந்த திஸ் டாட் கலர் கன்ஸ்ட்ரக்டர் நீ காமனா எழுதிப்ப, பட் நீ ஃபங்க்ஷனுக்குள்ள ஈஸியா எடுத்துப்ப. புரியுதா, காமனா எழுதிட்டு அதை நீ எடுத்து எடுத்து கூப்பிட்டுக்கிற, அவ்வளவுதான் விஷயம். சரியா. நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா. இந்த ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்றதுக்கு சின்டாக்ஸ் இந்த 3 டேக் தான். அதாவது எப்படி சொல்லலாம் இதுக்கு எக்ஸாம்பிள். சரி, இந்த கோட்லேயே பார்ப்போம், உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம், புரியலைன்னா கேளுங்க. சரியா. So the JavaScript spread operator allows us to quickly copy all or part of an existing array or object into another array or object. சரி, இப்போ ஒரு பேக்கை ஒன்றை கொடுக்குறேன், அதில் வந்துட்டு ஒரு 5 பால் போட்டு கொடுக்குறேன். 5 பாலுக்குமே பேர் இருக்கு, லைக் 1 2 3 4 5. அந்த பேக் தான் அரே, இந்த 1 2 3 4 5ங்கிறது தான் நம்பர்ஸ் உன் கையில் இருக்கு. சரி, நம்மலாம் வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ், கரெக்டா. ஹியூமன் பீயிங்ஸ்ட்ட வந்துட்டு லைக் நான் வந்துட்டு வந்து கேட்கேன், உன் பேக்ல என்ன இருக்குன்னு கேட்பேன். நீ என்ன சொல்வ, என்கிட்ட 5 பால்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். என்ன 5 பால்ஸ்ன்னு கேட்டா, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5 அப்படின்னு ஒரு பாலா எடுத்து காமிப்பேன். கரெக்டா. இப்போ ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு கலர்ல இருக்குன்னு இப்ப கன்சிடர் பண்ணிக்க சும்மா. சரியா. அப்போ நான் கலர் நேம் சொன்னா நீ நம்பர் சொல்லணும். கரெக்டா. இது ரெட்டுனா இதோட நம்பர் வந்து 4 அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டா. அப்போ நான் உன்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நீ வரிசையா தான் சொல்ற. பால்ஸ் இருக்கு, எத்தனை பால்ஸ்ன்னு கேட்ட உடனே நீ வரிசையா சொல்ற. கரெக்டா. அப்போ உன் மைண்டுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தையை நீ சொல்ற. அது நமக்கு ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகுது. அப்போ அது ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி உனக்கு ரிகவர் பண்ணி அதை கொடுக்கும். பட் ரியாக்ட்ல அது ஃபர்ஸ்ட்ல இருந்துலாம் சொல்லாது, அது இஷ்டத்துக்கு தான் எடுத்துக்கும். அப்போ நீ அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல வைக்கணும்னு காண்டிதான் இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் நம்பர் 1 நம்பர் 2 1 2 3 4 5 6 வச்சுட்டேன். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே அறையா பிரிண்ட் பண்ண போறேன். எப்படி அப்படின்னா நம்பர் 1 நம்பர் 2ன்னு சொல்லிட்டேனாலே அது வந்துடும். பட் ரியாக்ட்ல அது வராது, கம்பைண்ட் ஆகாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற அறையை சேர்க்கணும். கரெக்டா. விச் மீன்ஸ் 1 2 3ங்கிறத அறையா இருக்கு நம்பர் 1ல. அதோட நம்பர் 2 4 5 6ங்கிற நம்பரை நீ சேர்க்கணும். சேர்த்தா மட்டும்தான் உன்னால உன் அவுட்புட்ல இப்படி ஒரே செட்டா பார்க்க முடியும். பட் ரியாக்ட்ல அது பழச மறந்துடும். இப்போ நீ நம்பர் 1 சொல்லிட்டேன்னா 1 2 3 எடுத்துட்டு போட்டுரும். அடுத்து நம்பர் 2 சொல்லிட்டேன்னா 4 5 6ங்கிறது தனியா போடும். இதை இணைக்கணும், அதை எக்ஸிஸ்டிங்கா ஒரே லைன்ல அதுக்கு தெரியப்படுத்தணும். அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுடா அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தான் ஒவ்வொரு அரே நேமுக்கு முன்னாடியும் இந்த 3 டாட்டை வைப்பாங்க. ஓகேவா. ஸோ அது அப்போ அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வரும். அப்போ நம்பர் 1ல ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரு 1 2 3ன்னு எடுத்துரும். நம்பர் 2ல ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரு 4 5 6. அப்போ அது கமா பண்ணும்போது ரெண்டும் கம்பைண்டா வந்து டிஸ்பிளே ஆகும். இவ்வளவுதான் விஷயம். இந்த சேம் இந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டரை வச்சு நம்ம நிறைய கான்செப்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸையும் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இது ரொம்ப லேனா போயிடும். ஓகேவா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு கம்பைண்டான விஷயத்துக்கு ஏன் இப்படி யூஸ் பண்றாங்க. ரைட், சூப்பர். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். யா, ஒரு உங்களுக்கு அதை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி இன்னொரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 6 இருக்கு ஒரு நம்பர்ஸுங்கிற வேரியபிள்ல அரேக்குள்ள இருக்கு. சரியா. நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் 1 2 3 டாட் ரெஸ்ட்னு வச்சுட்டு நம்பர்ஸ்ன்னு அசைன் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ நான் அதை பிரிண்ட் பண்றேன் ஒரு பி டேக்ல. எப்படின்னு பாரு, நம்ம அந்த டாக்குமெண்ட் டாட் ரைட்டை எப்படி பண்ணணுங்கிறத சொல்லணும். பி டேக்னு இந்த இதெல்லாம் சொல்லணும்னு கரெக்டா போன ஸ்லைட்லயே வந்துருச்சு. இருக்க டாக்குமெண்ட் டாட் ரைட்னு சொல்லும் போது தெளிவா சொல்லணும். சரி, சொல்றேன்.
என்ன சொல்ற அப்படின்னா பி டேக்ல ஒன்னுன்னு கூப்பிடுற, அப்போ அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா இந்த ஒன்னை எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடும். டூன்னு கூப்பிடுற என்ன எடுத்துரும், டூன்னு மட்டும் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு தெரியாது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும்லாம் தெரியாது. இப்போ நீ ரெஸ்ட்னு சொன்ன உடனே இதுல இருக்கிறத 3 டாட் வச்சதுனால என்ன ஆயிட்டு, இந்த மூணையுமே அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வரும். லைக் மூணாவதுல இருந்து ஆல்ரெடி 2 எடுத்துட்ட, நீ மூணாவது அறையா யார சொல்றியோ அவங்கள அப்படியே எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். அதுதான். ஸோ அந்த அந்த ஆர்டரை அது பின் தொடங்கி வரும். அது நீ 3 டாட்னு சொல்லிட்ட அப்படின்னா அது ப்ரொசீஜரா எல்லாரையும் ஃபேமிலியா வந்துடும். நீ ஜஸ்ட் இல்ல 3 டாட் இல்லாம சொல்லிட்ட அப்படின்னா அவன் மட்டும் அலோனா ஆகும். இதுவும் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் தான். ஓகேவா, 2 டைப்ல ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்பைனான பொசிஷன் பிளஸ் ஒவ்வொருத்தரையா ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வரும். சரியா, அண்ட் தென் பின்னாடி இருக்கிறதையும் லாஸ்ட் சான்ஸ்லையும். இப்போ நீங்க வந்துட்டு ஹிஸ்டரின்னு வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் ப்ரௌசர்ல, கரெக்டா? இப்போ பிரேவ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா பிரேவ் ப்ரௌசர் யாராவது யூஸ் பண்றீங்களா? எனிஒன்? சச்சு யூஸ் பண்றாங்க. சரி ரைட். அஜித்தா யூஸ் பண்ணலையா? சரி ஓகே, ஒன்றும் இல்லை. இந்த பிரேவ்ல வந்துட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே எனக்கு ஒரு மெத்தடை சொல்லிச்சு. லைக் என்னன்னா, இப்போ நான் அந்த இந்த இந்த ப்ரௌசரை எக்ஸிட் பண்ணிட்டேன், இந்த இப்படி கார்னர்ல வந்துட்டு எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எந்த ஃபைலெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தனோ, எந்த டேப்பெல்லாம் நான் ஓப்பன் பண்ணணும் அதோடய வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். அது எப்படின்னா அது அவனோட சாஃப்ட்வேர், பிரேவோட கான்செப்ட். அது சில பேர் அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக வர மாதிரி வைப்பாங்க. எனக்கு அப்படி கிடையாது. நான் அது இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு பேஜ்ல இருக்கேன், WT ஸ்கூல்ல இருக்கேன் அப்படின்னா அதை எக்ஸிட் பண்ணிட்டு லேப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு 2 to 3 days கழிச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணாலும் நான் எங்க விட்டுருந்தேனோ அதுல இருந்தே வந்து கண்டினியூ ஆகும் அந்த டேபு. ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, உன்னோட ஹோல்டு ஹிஸ்டரியை அது இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே அது ஹிஸ்டரி பேக்கேஜுக்குள்ள போயிடும். ஹிஸ்டரியில இருந்து எடுத்துட்டு வந்து உனக்கு ப்ரெசண்டா வந்து டிஸ்பிளே பண்ணுது. அப்போ அது என்ன பண்ணுது, பின்னாடி உள்ள பாஸ்டையும் எடுத்துட்டு வருது. கரெக்டா? ஸோ அந்த கான்செப்ட்லையும் இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் ரன் ஆகும் அப்படின்னு சொல்றேன். ஸோ புரிஞ்சுக்க முடியுதுல ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்? குழப்பம் இல்லை இல்ல? ஆல் ஓகே தானே? சரி சரி ரைட், ஓகே தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்லைடா ஒன்று இருக்கு. 9:50 ஆயிட்டு முடிக்க ட்ரை பண்றேன். சரி, press F12 and see the result object in the console view. ஆக்சுவலாக நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம செஷனை இதை பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா நான் உனக்கு டிஸ்பிளே பண்றேன். சரியா? சரி. பாடியில் வந்துட்டு ஒரு டேகும் இல்லை, டேரெக்டாக ஸ்கிரிப்ட் டேக் தான். ஒரு லாஸ்ட்டாக அந்த ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் ஒரு பி டேக்ல வச்சுருக்காங்க. ப்ரெஸ் F12 and see the result அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சுருக்காங்க. சரியா? இப்போ இங்கே ஒரு 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் மை வெஹிக்கிள் அண்ட் தென் அப்டேட்டட் மை வெஹிக்கிள். மை வெஹிக்கிளில் பிராண்ட், மாடல், கலர், ஃபார்ட், மஸ்டர்ட், ரெட்டுன்னு இருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யாராருக்கு பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்க. பதில் சொல்ல முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஃபீல்லாம் பண்ணாது. இந்த மை வெஹிக்கிள்ங்கிறது என்ன மெத்தடில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு, அதாவது என்ன மெத்தடில் கோடாக டைப் பண்ணியிருக்காங்க. சேம் அப்டேட்டட் மை வெஹிக்கிள், இந்த ரெண்டும் என்ன மெத்தட்ல இருக்கு? எனிஒன்? கீ வேல்யூ பேர். என்னடா புரியல? டிக்ஷனரி மாதிரி இருக்கும். டிக்ஷனரி இல்ல, நம்ம படிச்ச ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்துட்டு ஒரு நிறைய இப்போ ஒரு 1 2 3 அப்படின்னு சொன்னதை நான் அரேன்னு சொன்னேன், கரெக்டா? அந்த மாதிரி இது ஒரு மெத்தட்ல இருக்கு. அது என்ன மெத்தட்? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலையோ? பரவாயில்லப்பா, தெரியலன்னா டவுன் தான் பண்ணுப்பாங்க, நான் சொல்றேன். பிகாஸ் நீங்க யோசிக்கிறேன்னா டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. இட்ஸ் ஆல்சோ ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான், ஆப்டிடியூட் கொஸ்டின் தான். என்னடா சூஸ் த பெஸ்ட் ஆன்சரோட சூஸ் கூட நான் சொல்லியதான் இல்ல, நான் கண்டிப்பா அந்த சூஸ் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கெஸ் பண்ணிடுவீங்க நீங்க அதுதான் அப்படின்னு மாதிரி. சரி, ஒன்றும் இல்லை. இது என்ன கான்செப்ட்ல என்ன மெத்தட்ல இருக்குன்னா, பிராண்டு, கோலன், சிங்கிள் கோட்ஸ், கமா, இந்த 3 கெஸ்ஸை வச்சு நீங்க சொல்லலாம், விச் இஸ் கால் இது ஆப்ஜெக்ட். ஓகேவா?
ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரியும் எடுத்துக்கலாம். பட் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதை கேர்லி பிரேசஸ்ல ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணா பிளஸ் கேர்லி பிரேசஸ் வந்துட்டாலே நீ கண்டுபிடிச்சணும் அது ஆப்ஜெக்ட் தான். அண்ட் தென் பிராண்டு அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன, சாரி ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சுட்டு 1,2,3 போட்டு அதே ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டு முடிச்சா அதுக்கு பேர் என்ன, அரே. ஓகேவா? இப்போ புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் என்ன மெத்தடுங்கிறது? சூப்பரா. சரி, இப்போ இங்க எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு? 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, விச் இஸ் மை வெஹிக்கிள் அப்டேட் அண்ட் மை வெஹிக்கிள். இந்த ரெண்டையுமே நான் பிரிண்ட் பண்றேன். எப்படி பிரிண்ட் பண்றேன்னா 3 டாட் வச்சு பிரிண்ட் பண்றேன். அப்போ அது என்ன செய்யும்? ஃபார்ட் மஸ்டர்ட் ரெட் அண்ட் தென் அப்டேட்டட் டைப்னு போட்டு கார் 2001 எல்லோ அப்படிங்கிறது அவுட்புட்ல கன்சோல்ல வரும். இவங்க வந்துட்டு ப்ரெஸ் F12 மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்புட்டை இப்போ ஜஸ்ட் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ டைம் ரொம்ப எடுத்துட்டோம். இட்ஸ் ஓ எனிவே